வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதன் 24 மணி நேரமும் பாசிட்டிவாவே திங்க் பண்ண முடியுமா? வாழ்நாள் முழுவதும் நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியுமா? விடவே முடியாத சில கெட்ட பழக்கங்களை விட முடியுமா? பணத்தை ஈர்த்துக்கிற சக்தியை ஒரு மனிதனால வளர்த்துக்க முடியுமா? எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்க்கையில இலக்குகளை நிர்ணயிக்க முடியுமா? நம்ம நினைச்சது நடக்கணும், கேட்டது கிடைக்கணும், இது முடியுமா? இப்படி முடியாதா அப்படின்னு யோசிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை முடியும் அப்படின்னு மாற்றி அமைக்கிற வகுப்பு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் தான் ததாஸ்து. குருஜி மகாருத்ரா அவர்கள் நடத்துற இந்த ததாஸ்து வகுப்பு வருகின்ற மே 7ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து மாலை 5 மணி வரைக்கும் கோயம்புத்தூர்ல ஆனக்கட்டி அப்படின்ற இடத்துல நடக்குது. மறக்காம வாங்க, உங்களுடைய வெற்றியின் நம்பிக்கையை அள்ளிட்டு போங்க. நன்றி. குருஜி, இன்னொரு கேள்விங்க. நிறைய பேருக்கு சக்கராஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது. அதோட பயன்பாடுகள், அதோட வேலைப்பாடுகள் எதுவுமே தெரியாது. அப்படி ஏதாவது இருக்கா? அது வந்து என்ன வேலை செய்யுது? அது எவ்வளோ முக்கியத்துவமான விஷயமா இருக்குது சார்? இப்போது சக்ராஸ் அப்படிங்கிறது அது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒரு சூட்சமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சார். ஆக்சுவலி இப்போ நீங்கள் கண்ணில் சக்ராஸை பார்க்க முடியுமா? பாடியை இப்போ நம்ம முதுகுத்தண்டுவரத்துலேருந்து மூலாதாரத்துலேருந்து உச்சந்தலை வரைக்கும், நம்மளோட டெயில் போன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து உச்சந்தலை வரைக்கும் 7 சக்கரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் இதெல்லாம் சூட்சமமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். கண்ணில் பார்த்தா தெரியுமா அப்படின்னு சொன்னிங்கன்னா, கண்டிப்பாக உடம்பை பைசெக்ட் பண்ணி பார்த்தா அங்கே சக்கரமெல்லாம் எதுவும் இருக்காது. ஆக்சுவலி இருக்காது. இப்போது ஈவன் நம்மளோட பைனியல் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு நீங்கள் மூளையை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வெறும் காற்று தான் இருக்கும். அந்த மூளை 2 ஒட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த மாதிரி தான். அது எல்லாமே சூட்சமமான விஷயங்கள் தான் ஆக்சுவலி. பட் இப்போது சூட்சமமாக இருக்கிறதுனால அது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது ஆக்சுவலி. ஸோ இப்போது அதோட வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சக்கராஸ் என்ன பண்ணும் சார்? ஜென்ரலாக ஒரு சக்கரம் என்ன பண்ணும்? ரொட்டேட் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இந்த சக்கரங்களோட வேலை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ பாருங்கள், ஒவ்வொரு சக்கரங்களை ஒவ்வொரு உறுப்புகள் கூட கனெக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி. இப்போ நீங்கள் அநாகதம் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் அதை கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ விசுத்தி எடுத்துட்டிங்கன்னா தொண்டைக்குழி, நம்ம வாய்ஸ் பாக்ஸ், இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க ரைட்டா. இப்போது நம்மளோட ஆக்ஞான்னு சொல்லக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்டு, மூளையோட கீழ்ப்பகுதி எல்லாத்துக்குமே ஆக்ஞா, மேலுக்கு சகசிராரம், அதே மாதிரி அடிவயிறு, பிறப்புறுப்பு, அதுக்கெல்லாம் மூலாதாரம் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பு, ஒவ்வொரு சக்கராசியும் ஒவ்வொரு உறுப்புகள் கூட கனெக்ட் பண்ணுறோம் ஆக்சுவலாக. இப்போது இப்போ பாருங்கள், நம்மளோட உடம்பு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மெக்கானிசம் சார் ஆக்சுவலாக. சரிங்களா? இப்போது அந்த மெக்கானிசம் கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்குண்டான எனர்ஜி கரெக்டாக போகணும். சரிங்களா? அதுக்குண்டான சக்தி கரெக்டாக போகணும். சரிங்களா? இப்போது நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரின்னா அதுக்கு ஒரு 5000 வாட்ஸ் 10,000 வாட்ஸ் வேணும் ஒரு ஃபேக்ட்ரி. ஏன்னா அவ்வளோ எவ்வளோ மெஷின்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டிக்கு அதுக்கு பவர் வேணும். இதே ஒரு வீடுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 230 வாட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் போதும் இல்லையா? ஸோ இதே ஒரு சின்ன ஃபேக்ட்ரி, பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவர் தேவைப்படுது இல்லையா? ஸோ நீங்கள் வீட்டுக்கு கொடுக்கறது கொண்டு போய் அங்கே கொடுத்தீங்கன்னா எதுவும் ஓடாது. அங்கே கொடுக்கறது இங்கே கொடுத்தீங்கன்னா வீடு தாங்காது. ஸோ அந்த மாதிரி எதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு அவ்வளோ பவர் பட் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்றது என்னது? ஒரே பவர் தான் இல்லையா? நீங்கள் பவர் ஸ்டேஷன்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரே மாதிரி தான் பவர் வருது. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கம்பத்துக்கு பிரித்து கம்பத்துலேருந்து தான் நமக்கு வீட்டுக்கு வருது. சரியா? அதே இண்டஸ்ட்ரிக்கு வைக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வேறு மாதிரி இருக்கும், வீடுகளுக்கு வைக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் பவர் வர்றது, பவர் ஸ்டேஷன்லேருந்து வர பவர் என்ன? ஒரே பவர் தான். அப்போ இதே மாதிரி தான் சார். இப்போது நம்ம லிவருக்கு சில ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் சக்தி வேணும்னு சொன்னாக்கா அந்த சக்தி மையத்திலேருந்து தான் அது போகும். சரிங்களா? இப்போ லிவருக்கு போக வேண்டிய சக்தியை நீங்கள் அதே அளவு இதயத்துக்கு கொடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இதயத்துக்கு கொடுக்கறது உங்களுக்கு சிறுகுடல், பெருகுடலுக்கு சக்தி வேணும்னு கொடுத்தீங்கன்னா ஆகாது. அப்போது ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு சக்தி மண்டலத்தில் வேலை செய்யுது. இந்தந்த பவர் இருந்தால் இந்தந்த உறுப்புகள் வேலை செய்யும்னு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த சக்தி மையங்களுக்கும் அதுதான் வேலை. சரிங்களா? இந்த சக்கரங்களை நம்ம ஏடையும் நேராக வச்சு அலைண்டாக வச்சு
இதை ஏழையும் கரெக்டாக வேலை செய்ய வச்சோம்னாலே அந்தந்த உறுப்புகளுக்கு போக வேண்டிய பவர் கரெக்டாக அது பவர் சப்ளை பண்ணிடும். சரிங்களா? அப்போது நம்ம உடல் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம பேசணும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கணும், முதுகுத்தண்டுக்கு நிறைய வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ அதே மாதிரி தான், இப்போ அந்த முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த 7 சக்தி மையங்கள் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்யும்னு அர்த்தம் ஆக்சுவலாக. சரிங்களா? அப்போ சக்தி மையங்கள் ஏதாவது குறைபாடு இருக்குன்னா அதுக்கு தான் சக்ரா கிளென்சிங் இருக்குது, சக்ரா பேலன்சிங்னு சொல்லிட்டு பண்ணுறோம். சக்கராக்குன்னு வைக்கிறதுக்கு பீஜ மந்திரங்கள் இருக்குது, சக்கராக்குன்னு வைக்கிறதுக்கு முத்திரைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராக்டிஸாகவே கொடுக்குறோம் ஆக்சுவலாக. இப்போது போன ததாஸ்துல பார்த்திங்கனாலே நம்ம அந்த பீஜ மந்திரங்கள் அது எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம். ஸோ சக்ராஸ்க்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்ம மன ஆரோக்கியத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது சார் ஆக்சுவலாக. இப்போது முதுகுத்தண்டு இப்போது நம்ம எதுனாலும் கம்பேர் பண்ணாலும் முதுகுத்தண்டு இப்போது விவசாயம் வந்து பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரின்னு சொல்கிறோம். ஏன் பேக் போன்னு சொல்லணும்? அவ்வளோ ஆதாரமான முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி தான் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சக்கரங்கள் ஆக்சுவலாக. அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம உறுப்புகள் எல்லாத்தையும் கரெக்டாக வேலை செய்யக்கூடிய பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லி கொடுக்கும். இந்த சக்கரங்களை பயன்படுத்தி வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோம் சார்? இப்போது சக்கரங்கள் வந்து அது நார்மலாக நல்லா தான் சார் ஃபங்க்ஷன் ஆகுது, நாம தான் கெடுக்கிறோம். சரிங்களா? இப்போது இப்போ நம்ம என்ன உடல் உழைப்பு வச்சுருக்கோம் ஜென்ரலாக? ரொம்ப குறைஞ்சிருக்கு. ரைட்டா? டிரைவிங்னா காரு இல்லாட்டி பைக்கு, ஒரு 5 நிமிஷம் பயணம்னாலும் காரு இல்லாட்டி பைக்கு, 5 மணி நேரம் பயணம்னாலும் காரு பைக்கு. சரிங்களா? இல்லாட்டி கம்ப்யூட்டர் முன்னாடி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காடுறோம். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கன்னா உட்காடுறோம், கவுன்சிலிங் பண்ணுறோம், யாராவது வராங்க கிளைண்ட்டை பார்க்குறோம், 6-7 மணி நேரம் உட்காடுறோம். ஸோ இந்த முதுகு தண்டுவடத்துக்குன்னு என்ன ஒர்க் பண்ணுறோம்? ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்குது சார் ஆக்சுவலாக. முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை, சூரிய நமஸ்காரம் நான் சொன்னேன். சூரிய நமஸ்காரம் பண்ணால் முதுகுத்தண்டு விட அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும். ரைட்டா? அந்த பயிற்சியை ரெகுலராக பண்ணினாலே போதும். நீங்கள் 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் வேணாலும் சிஸ்டம் முன்னாடி உட்காருங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்தே வேலை செய்யுங்க. அந்த ஒரு 10 மினிட்ஸ் அதுக்குன்னு அந்த நேரத்தை கொடுங்க. ஆக்சுவலாக அது பண்ணுறது இல்லை, அதனால தான் நமக்கு மற்ற விளைவுகள் எல்லாம் வர்றதுக்கு காரணம். ஸோ நோய் வர்றதுக்கான காரணம் வந்து அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸில் நம்ம கரெக்டாக ரிசீவ் ஆகலை, ஏதோ ஒரு சக்கரை கரெக்டாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னாக்கா அதனால் கூட நோய் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நோய் வர்றதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் இந்த மாதிரி எனர்ஜி பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா கூட கண்டிப்பாக நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். ஸோ சக்கராஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் லைஃப்பில் இருக்குது, ஆனால் இல்லை, அந்த மாதிரி தான் சக்கராஸ். அதை உணர முடியும். அதுக்கு சில வண்ணங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வண்ணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வானவில் வண்ணங்களோட கம்பேர் பண்ணிங்களா வைங்களேன், விப்ஜியான்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வயலட், இண்டிகோ, ரைட்டா, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சக்கராஸோட வண்ணங்கள் எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான் வருது ஆக்சுவலி. ஒய்லட், இது ஒய்லட் கலர்னு சொல்கிறோம், ஒய்லட் இல்லை பிங்க் கலர்னு சொல்கிறோம், இண்டிகோ கலர்னு சொல்கிறோம், ரைட்டுங்களா, ப்ளூன்னு சொல்கிறோம். இப்போது சிவனுக்கு கூட இன்னொரு பேர் சொல்லுவாங்க, திருநீலகண்டம், நீலகண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு க்ரீன் சொல்லணும், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டுன்னு அப்படியே கீழே போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் நம்ம முதல்ல பேசும்போது தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னா எல்லாமே இருக்கேன், எல்லாமே வந்துச்சு. வண்ணம் முதற்கொண்டு நம்ம உடம்புல மேட்ச் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த பூமியில் எவ்வளோ மண் சத்து இருக்கோ அதே மண் சத்து நம்மக்கிட்ட இருக்குது, எவ்வளோ நீர் சத்து இருக்கோ அதே நீர் நம்மக்கிட்ட இருக்குது, நெருப்பு, ஆகாயம், காற்று எல்லாமே நம்ம உள்ளடக்கியிருக்கோம். ஸோ அப்போ இந்த நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இது ரெண்டும் கனெக்டடாக இருக்கணும். அப்போ அந்த சக்கரங்கள் வந்து சீராக இயங்கிறதுக்கான வேலைகளை செஞ்சாலே போதும், தாராளமாக நோய் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது ஒரு வாழ்க்கையில் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்குமானா நோயற்ற வாழ்வே அவ்வளோதான். சரிங்களா? சூப்பர் குருஜி, மிக அற்புதமான தகவல்களை எங்கள் நேயர்களுக்கு பயன்படுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நமஸ்காரம். தேங்க்யூ வெரி மச். அப்படியா?